இங்க இருக்க சிலுவை தோமா செதுக்கின சிலுவை. இந்த ஆலயமானது பழைய ஏற்பாட்டு காலத்திலே உள்ள இஸ்ரவேல் மக்கள் கட்டின தேவாலயம் போன்ற அமைப்பினை உடையது. முகப்பிலே மகா பரிசுத்த ஸ்தலமும் திரைச்சீலையும் பரிசுத்த ஸ்தலமும் சபை மக்கள் இருக்கக்கூடிய இடமும் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் நடுப்பகுதியிலே ஒரு விளக்கு இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார் என்பதை பறைசாற்றும் விதமாக எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயம் தோமாவினாலே கட்டப்பட்டதாக இருந்தாலும் புனரமைக்கப்பட்ட காரணத்தினாலே பிற கற்களும் சேர்ந்து அமைந்துள்ளது. அந்த கற்களை பார்க்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார் என்பதை பறைசாற்றும் விதமாகவே அங்கங்கு சிகப்பு கலரிலே இரத்தம் தெளிக்கப்பட்டதைப் போல இந்த கற்களினுடைய டெக்ஸ்டர் அமைந்துள்ளது. பழைய கல்லை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு அவருடைய சதைகள் பீக்கப்பட்டதை விளக்கும் வண்ணமாக சற்று கடினமான ஒன்றாக தெரிகிறது. முழுவதும் கற்களாலான பேப்டிஸ்மல் ஃபாண்ட் ஒன்றும் இந்த ஆலயத்திலே உள்ளது. 2 வகையான கற்கள் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது பழைய காலத்திலே தோமா காலத்திலே கட்டப்பட்ட கற்களும் புனரமைக்கப்பட்ட கற்களுமாக தெரியும். தேவாலய திரைச்சிலை ஒன்று உள்ளது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததை எல்லோருமே நம்புவார். ஆனால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததை நம்புவதற்கு தான் அதிகமாக கஷ்டப்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் அவர் சிலுவையில் தான் அறைந்து கொல்லப்பட்டார் என்பதற்கான இன்னொரு சம்பவம் இந்த சிற்றாலயத்திலே இருக்கிறது. இந்த சிலுவை கற்சிலுவை தோமா அவருடைய சொந்த கையினாலே கார்விங் செய்யப்பட்ட சிலுவை. பாருங்க, ஒரு அடையாளமாக இதை அவர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கற்கள் எல்லாமே தோமா கட்டப்பட்ட காலத்திலே உள்ள கற்கள். இந்த தூண்கள் எல்லாவற்றையுமே பாருங்கள். இந்த வாசலை பாருங்கள். இந்த வாசலானது குனிந்து செல்லும் வகையிலே இடுக்கமாகவும் சிறியதாகவும் அமைந்துள்ளது. மட்டுமல்லாமல் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை அதிகமாக நேசித்தார். அதனால்தான் தமிழ் வேதாகமத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த இரண்டுமே நம்மீது வைத்த அளவு கடந்த அன்பினாலே இயேசு கிறிஸ்து நமக்கு அருளிய ஈவு.